30 முட்டைய வெறும் 130 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து சேல் பண்றாங்க. இத நெறைய பேர் எனக்கு அனுப்பி விட்டுருந்தீங்க. இது என்ன முட்டை? இதெல்லாம் சாப்பிடலாமா? இது நிஜமாவே கோழி போட்ட முட்டை தானா? இல்ல வேற எதுவும் ஜந்து போட்டுச்சா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இதுவும் வந்து கோழி போட்ட முட்டை தான். என்ன தரம் பிரிக்கப்பட்ட முட்டை. அதாவது முட்டைகள்லயே வந்து சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லையா? அப்படி சின்ன சைஸ்ல வரக்கூடிய முட்டைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவங்க வந்து இந்த மாரி வெளியில சேல் பண்ணிருவாங்க. யாருன்னா பெரும்பாலும் பண்ணைக்காரங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இத வந்து விற்பனையாளர்களுக்கு குடுக்க முடியாது. அவங்க வந்து அத ரூ. 6க்கோ, ரூ. 7க்கோ வந்து விக்க முடியாது. ஏன்னா வித்தோம் அப்டின்னா கேட்பாய்ங்க. சின்ன முட்டையா இருக்கு. இத எப்படி நாங்க ரூ. 7 குடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த மாரி தரம் பிரிக்கப்பட்ட சின்ன முட்டைகள வந்து இந்த மாரி வெளியில சேல் பண்றாங்க. அத தான் வந்து இங்க ரூ. 130 குடுக்குறாங்க. ஒரு முட்டை வந்து ரூ. 4.30 அப்படின்ற கணக்கு வருது. ஆனா இத மாதிரி விலை கம்மியா சேல் பண்ணக்கூடிய முட்டை ஒரு சில இடங்கள்ல கெட்டு போனதாவும் நியூஸ்ல வந்துச்சு. அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா முட்டை கெட்டு போக தான் செய்யும். மேபி அவங்க கொண்டு வந்து விக்கிறதுக்கு வந்து டிலே ஆயிருக்கலாம். அதனால கெட்டும் போயிருக்கலாம். மற்றபடி இந்த முட்டைய நீங்க தாராளமா வாங்கி சாப்பிடலாம். இதுல எந்த விதமான சத்து குறைபாடும் கிடையாது. வெயில்ல வச்சு கொண்டு வராங்க அப்படின்றதுனால அது சீக்கிரம் கெட்டு போகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த மாரி 30 முட்டைலாம் வாங்குறீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. அது ரொம்ப நாள் வரும். முட்டையில சைஸ பிரிக்கிற மாரி கோழிகள்லயும் தரத்த வந்து பிரிப்பாங்க. அந்த கோழிகள் எங்க போகுது அப்படின்னு சொல்லி பிராய்லர் வீடியோல சொல்ல ட்ரை பண்ணோம். பட் முடியல. அடிச்சு கொன்றும். அடிச்சு கொல்றோம். ஆமா. இது வீடியோல வேணாம். ஆனா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த மாரி குவாலிட்டி செக் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க மறந்துறாதீங்க.